தங்கம் வந்து நம்ம வாங்கின மாதிரி தான் இருக்கும், கருக்கவே கருக்காதுன்னு நினைக்கிறாங்க. ஆனா தங்கமே வந்து பாத்துட்டீங்கன்னா 24 கேரட் லுக்ல நம்ம வாங்கும் போது 18 கேரட் லுக்ல வந்து மாறும். ரெகுலரா ஒரு 2 வருஷம் 3 வருஷம் யூஸ் பண்றவங்களும் அது நிறைய டிஃபரன்ஸ் தெரியும். அதே மாதிரி தான் நம்ம கிட்ட இருக்கிற வாங்கக்கூடிய ஐமோட் செயினுமே சேம் அதே மாதிரி தான். நீங்க வந்து மேல கோல்டு பாலிஷ் பண்ணிருக்கிறதுனால பாலிஷ் போர்ஸ்னால 18 கேரட் லுக்ல தான் மாறும். எல்லா செயினுக்கு மேலேயுமே சீல் இருக்கும், எத்தனை கிராம் வெயிட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டேக்லயுமே இருக்கும். வணக்கம், வசனபால் ஐமோட் ஜுவல்லர்ல இருந்து. இன்னைக்கான வீடியோ வந்து பாத்தீங்கன்னா கஸ்டமர் கமெண்ட் செக்ஷன்ல நிறைய டவுட் கேட்டிருந்தாங்க. ஸோ அந்த கமெண்ட் செக்ஷன்ல இருக்க எல்லா டவுட்ஸுமே நம்ம படிச்சு பார்த்திருந்தோம். ஸோ இது எல்லாமே நம்ம பதிலாக சொல்லணும் அப்படின்னா நம்ம கமெண்ட்ல ரிப்ளை கொடுத்தா மட்டும் பத்தாது. இதை வந்து நம்ம தனியாக ஒரு வீடியோ மேக் பண்ணி போறதா இன்னி வந்து தெரியாத கஸ்டமர் தெரிஞ்சுக்கிடுவாங்க அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. இப்போ நீங்க இந்த வீடியோல பார்க்கக்கூடிய எல்லா செயினுமே வந்து பாத்தீங்கன்னா பியூர் ஐமோட் செயின்ல கோல்டு பாலிஷ் பண்ண செயின் மட்டும்தான். இப்போ நம்ம இதுக்கு மேல கஸ்டமர் என்ன டவுட் கேட்டிருந்தாங்க அப்படின்னா, நீங்க கொடுக்கக்கூடிய தாலி, ரிங்கு, காப்பு இது எல்லாமே இந்த மாதிரி நேச்சுரல் கலர், அதாவது 18 கேரட் லுக்ல நீங்க தரீங்க. ஆனா நீங்க செயின் மட்டும் ஏன் கோல்டு பாலிஷ் பண்ணி 24 கேரட் லுக்ல நீங்க தரீங்க அப்படின்னு நிறைய கஸ்டமர் கேட்டிருந்தாங்க. அதே மாதிரி நீங்க இந்த மாதிரி தரீங்க, இது நான் எப்படி ஐமோட் நான் நம்புறது, நீங்க கவுரிங் கொடுத்து நீங்க என்ன ஏமாத்துறீங்களா அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க, நம்ம கிட்ட இருக்கக்கூடிய எல்லா ஐட்டமுமே ஃபர்ஸ்ட் குவாலிட்டி ஐட்டம் மட்டும்தான். நம்ம வாங்கக்கூடிய தங்கம் வந்து எத்தனை வருஷம் யூஸ் பண்ணாலும் கலர் மங்காது, தங்கம் மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா நம்ம வாங்கி ஒரு 5 வருஷம் 6 வருஷம் யூஸ் பண்ணாலும் அதோடைய தன்மை வந்து 24 கேரட் லுக்ல இருந்து 18 கேரட் லுக்ல இருந்து மாறும். அது வந்து பியூர் கோல்டா இருந்தாலும் அது கலர் மாறதான் செய்யும். சேம் அதே மாதிரிதான் நம்ம கிட்ட இருக்க ஐமோட் செயினும். நம்ம மேல போட்டிருக்க கோல்டு பாலிஷ் போச்சுனாலும் 18 கேரட் லுக்ல தான் மாறும். அதாவது பழைய காலத்து தங்கம் இருக்கு பாத்தீங்களா, அந்த மாதிரி 18 கேரட் லுக்ல தான் மாறும். ஸோ இந்த மாதிரி இருக்கிறதுனால ஏன் அதுக்கு அந்த நேச்சுரல் கலர் நீங்கள் ஏன் கொடுக்குறீங்க, ஏன் கொடுக்க மாட்டீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நேச்சுரல் கலர் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணும்போது கலர் கொடுக்காது. ஏன் கலர் கொடுக்காது அப்படின்னா, ஸ்கின் அலர்ஜி அதிகமாகும் போது, அதாவது அவங்களுடைய வேர்வை உப்பு தண்ணி இந்த செயின் அதிகமாக வர 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 அந்த செயினை வந்து கிரீன் கலரில் வர ஆரம்பிச்சிடும். நிறைய கஸ்டமர் வந்து செயின் வந்து பச்சை அடிக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு வந்து இதுதான் அதோடைய ரீசனு. அது ஸ்கின் அலர்ஜி அதிகமாக இருக்குது, பச்சை கலரில் எனக்கு இருக்குது, பச்சை அடிக்குது ஃபுல்லாக, எனக்கு வந்து கழுத்து சுத்தமாக பிளாக் கலரில் மாறுது அப்படின்னு சொல்கிறாங்க. இது எல்லாமே நேச்சுரல் கலர் யூஸ் பண்ணுறவங்க வந்து அவங்களுக்கே சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும், வாய்ப்புகள் இருக்குது. தெரியாதவங்களுக்கு வந்து தெரிஞ்சுக்கோங்க, இது வந்து நம்ம நேச்சுரல் கலர் யூஸ் பண்ணால் இந்த மாதிரி நிறையா ப்ராப்ளம்ஸ் வரும். ஸோ இது எல்லாமே நம்ம தவிர்க்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த பியூர் ஐமோடுக்கு மேலே 300 ml கோல்டு பாலிஷ் பண்ணியிருக்கோம். நம்ம மிச்ச கடை மாதிரி நம்ம வந்து கவுரிங் நம்ம கொடுத்துருந்தோம் அப்படின்னா ஒரு 6 மாதம் கேரண்டி கொடுத்துருக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம எக்ஸ்சேஞ்சே கொடுத்துருக்க மாட்டோம். இது வந்து நம்ம 1 வருஷம் கேரண்டி தரோம், ப்ளஸ் வந்து 1 இயருக்குள்ளே வந்து நம்ம எக்ஸ்சேஞ்சும் பண்ணிக்கலாம். நீங்கள் எக்ஸ்சேஞ்ச் பண்ணீங்கன்னா 30% எக்ஸ்சேஞ்ச் ஆஃபரும் இருக்குது. இதுக்கு மேலே வந்து நீங்கள் 300 ml நம்ம கோல்டு பாலிஷ் பண்ணியிருக்கனால இதோட ஃபினிஷிங்கு கோல்டு மாதிரியே தான் இருக்கும். அதே மாதிரி தாலி செயின் மட்டும் இல்லை, நம்மக்கிட்ட தாலி கலெக்ஷன்ஸுமே இருக்குது. இப்போ நீங்கள் கேட்கக்கூடிய ஒவ்வொரு மாடலுக்கும், அதாவது கஸ்டமைஸாக நீங்கள் எந்த மாதிரி மாடல் கேட்டாலும் நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த மாதிரி தாலிலாம் வந்து பார்த்துட்டிங்கன்னா நிறைய பேர் வந்து கோல்டில் இப்போ ரேட் அதிகமாகிறதுனால இப்போ வரக்கூடிய விசேஷ காலங்களுக்கு அதிகமாக தங்கம் கொடுத்து வாங்க மாட்டாங்க, இல்லை கோல்டு கவரிங் மாதிரி வாங்குவாங்க. அந்த மாதிரி வாங்கி ஒரு 2 மாதம் 3 மாதம் யூஸ் பண்ணிவிட்டு தூக்கி போடுறதுக்கு நீங்கள் இந்த மாதிரி பெனிஃபிட்டாக வாங்கிக்கலாம். நீங்கள் இது வந்து ப்ளஸ் வந்து நீங்கள் இது எத்தனை வருஷம் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை எனக்கு வந்து தங்க மாதிரியே வேணும் அப்படின்னா நம்ம கோல்டு பாலிஷும் பண்ணிக்கலாம். இதுக்கு மேலே போட்டிருக்க பாலிஷ் குறைஞ்சாலும் 18 கேரட் லுக்கில் வருமே தவிர்த்து கோல்டு கவரிங், அதாவது கவரிங் செயின் மாதிரி கருத்து போகாது. அதுதான் கோல்டு கவரிங்க்கும் ஐமோனுக்கும் வித்தியாசம். தங்கம் எப்படி நம்ம வாங்கும் போது 24 கேரட் லுக்கில் இருக்கோ, நம்ம ஒரு 2 வருஷம் 3 வருஷம் யூஸ் பண்ணால் 18 கேரட் லுக்கில் மாறும். சேம் அதே மாதிரி தான் இதோடைய தன்மையும் மாறும். ஸோ இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் வந்து நம்ம கிட்ட தாலி செயின்ஸ் மட்டும் இல்லாமல் எல்லா கலெக்ஷன்ஸுமே அவைலபிளாக இருக்குது.